என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசைரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நாளாக இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த ஸ்ட்ராட்டஜி அதை பற்றிலாம் நான் எதுவும் வீடியோ போட்டது கிடையாது. நடுவில் நிறைய பிரச்சனை, இந்த செபியில் இதெல்லாம் அலவுடா இல்லையா அப்படின்லாம் தெரில. ஸோ அதே போல் என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா delta.exchange அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அவங்க தான் என்னுடைய ஸ்பான்சர். ரொம்ப நாளாக அவங்க என்னுடைய யூடியூப் ஸ்பான்சர் பண்ணிட்டுருக்குறாங்க. நான் முன்னெல்லாம் ஒரு அடிக்கடி சில கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வீடியோ போடுவேன். சமீபமாக எதுவும் நான் போடலை. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டதால் இப்போ நான் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் delta.exchangeன்றது இந்தியன் எக்ஸ்சேஞ்ச், india.delta.exchange குளோபல் பிளாட்ஃபார்மும் அவங்கக்கிட்ட இருக்குது, பட் இந்தியாவிலையும் வச்சுருக்குறாங்க. ஸோ நான் குளோபல் பிளாட்ஃபார்மில் தான் பெரும்பாலும் நான் ட்ரேட் பண்ணுறேன். சரி, இப்போது இந்தியர்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லிக் கொடுப்போம், எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு பிட்காயின்லாம் நல்லா கரெக்ஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு $1,25,000 அப்படின்னு போனது இப்போ இறங்கி இப்போ கிட்டத்தட்ட ஒரு $90,000 அப்படின்னு இறங்கி வந்திருக்குது. இங்கே ஓரளவுக்கு மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இப்போது delta.exchangeல் ஃபீஸ்லாம் ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. முன்னே எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருந்தாங்களோ அதில் கிட்டத்தட்ட 50% குறைச்சிருக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கெல்லாம் 0.03 இருக்கும். அது இப்போ 0.015 அப்படின்னு குறைச்சிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லிடணும். இந்தியாவில் நீங்கள் ஒரு இந்தியன் டேக்ஸ் ரெசிடெண்ட்டாக இருந்தீங்கனால் நீங்கள் கேஷ் மார்க்கெட்டில் என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலையோ கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிங்கனால் அதுக்கு வர லாபத்துக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஒரு வருஷத்துக்கு மேலே விற்றீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஒரு வருஷத்துக்குள்ளார விற்றீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 12.5% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் 20%. ஆனால் இதே நீங்கள் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணிங்கனால் நம்பர் 1, அந்த கிரிப்டோ வாங்குறதுக்காக பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 1% டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ், டிசிஎஸ்னு சொல்லுவாங்க, டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், அது ஒன்று பிடிச்சிருவாங்க. அது இல்லாமல் வர லாபத்துக்கு டோட்டலாக 30% ஃப்ளாட் டேக்ஸ் இருக்குது. ஆனால் அதே நீங்கள் ஒரு டேக்ஸ் ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக இருந்து நீங்கள் என்எஸ்சிலையோ அல்லது பிஎஸ்சிலையோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கனால் உங்களுக்கு இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ அப்ளை ஆகாது. ஸோ உங்களுடைய லாபம் ஒரு பிஸ்னஸ் இன்கமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ அதே அளவு டேக்ஸ். பிஸ்னஸ்னால் எப்படி? உங்கள் செலவெல்லாம் நீங்கள் கணக்காமிக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸோ என்ன வருதோ அதை நீங்கள் ஃபுல்லாகவே டேக்ஸ் பே பண்ணணும். அதில் செலவு கணக்கெல்லாம் காமிக்க முடியாது. ஆனால் அதே பிஸ்னஸ் டேக்ஸ்னு வரும்போது அந்த பிஸ்னஸுக்கு உண்டான உங்களுடைய செலவு, ஒரு ஆஃபீஸ் வாடகை, கரண்ட்டு பில்லு, காரு, டிரைவரு, பெட்ரோல் செலவு, இந்த மாதிரி எதெல்லாம் நீங்கள் அந்த கம்பெனிக்காக அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலவு கணக்கு போக மீதி இருக்கிற லாபத்துக்கு மட்டும் டேக்ஸ். அதே போல் தான் இங்கே கிரிப்டோலையும் நீங்கள் ஸ்பாட் மார்க்கெட், கேஷ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணால் அந்த 1% டிசிஎஸ், 30% ஃப்ளாட் டேக்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கிரிப்டோலையும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிங்கனால் அதில் வர லாபம் உங்களுக்கு கன்சிடர்ட் அஸ் அ பிஸ்னஸ் இன்கம். ஸோ அதை ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்துருவோம். ரெண்டாவது, delta.exchange இந்தியாவோட வெப்சைட் பார்த்திங்கன்னா அது ஒரு பியூர்லி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். இங்கே கேஷ் மார்க்கெட்டுங்கிற கான்செப்டே கிடையாது, வெறும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ delta.exchange ஃபைனான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸில். அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தே ஆர் கம்ப்ளைங் வித் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதனால் delta.exchangeல் ட்ரேட் பண்ணுறது பர்ஃபெக்ட்லி லீகல், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நானே அதில் தான் ட்ரேட் பண்ணுறேன். பட் இப்போது கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் பையனோட அக்கௌண்ட்டில் நான் ஒரு ட்ரேட் காமிக்க போகிறேன். மற்றபடி என்னோடதெல்லாம் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்குறோம். சரி, இப்போது ரொம்ப அதிகமாக பேசாமல் நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் காமிப்போம்.
இதுதான் வந்து அந்த டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச் இந்தியன் பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பிட்காயின் ஆப்ஷன் செயின். ஆஹா, 89,000க்கும் கீழே போயிருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 90,000த்தில் ஸ்டெபிலைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இல்லை. கிரிப்டோலாம் நல்லா இறங்கியிருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது $1,25,000 அப்படின்னு போயிட்டு அங்கேருந்து இப்போ நல்லா இறங்கி வந்திருக்கு. சரி, இப்போது நம்ம ஏதாவது ஒரு காலை செல் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்களேன். ஸோ ஏதோ ஒரு 89,200 புட்டு நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த இடத்துல வந்து வரும் அது. ஸோ இதுங்க பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஃப்ளாட் 50% ஆஃப். ஸோ இதுதான் நம்ம முன்னாடி சொன்னது உங்ககிட்ட, மன்சூன் ஆஃபர், ஃப்ளாட் 50% ஆன் ஆல் ஆப்ஷன் சார்ஜஸ். இது இல்லாமல் இன்னும் ஒன்று கூட பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஸ்கேல்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்பர்னால் ஒரு ட்ரேட் எடுப்பாங்க, வித்தின் ஃபியூ மினிட்ஸில் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ட்ரேடை எடுத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிங்கனால் உங்களை ஸ்கேல்பராக கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இன்னும் இதிலேருந்து இன்னும் 50% டிஸ்கவுண்ட் இருக்குது. இதனால் வந்து இப்போ ப்ரோக்கரேஜ் எல்லாமே ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அன்அஃபிஷியல் எஸ்டிமேட் சொல்லுது கிட்டத்தட்ட 10 கோடி பேர் வந்து கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு காசு ரொம்ப கம்மியான காசு கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் பங்குச்சந்தை போனீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேரு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸு ஒரு ஷேர் வாங்கினா 2,000 ரூபாய்னா 2,000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில். நீங்கள் வந்து 0.01 ஷேரை கூட நீங்கள் வாங்கலாம். அதே போல் தான் கிரிப்டோலையும் இங்கே வந்து 0.01 0.02 அந்த மாதிரி வாங்கலாம். ஸோ ரொம்ப குறைவான காசு இருந்தாலே இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, ரொம்ப ஹை வாலட்டைல். அதனால் அந்த ஹை வாலட்டைலில் இருக்கிறது அந்த ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சிலர்லாம் டெக்னிக்கல் சார்ட் பார்த்துன்னு இருப்பாங்க. இப்போ டக்குன்னு மார்க்கெட் ஓடப்போதுன்னா ஆப்ஷன் பை பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே 10x 20x ரிட்டர்ன்லாம் கூட கிடைக்கும். பட் நான் வந்து ஆப்ஷன் பையர் கிடையாது, நான் வந்து ஆப்ஷன் செல்லர். நான் எப்பவுமே கொஞ்சம் சேஃபாக தான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இது வந்து ப்ரோக்கரேஜ். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ அதை கிளிக் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நம்ம இது பண்ணலாம். ஏற்கனவே நான் போட்டு வச்சுருக்கிறேன் போல இருக்குது, அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன யோசனை பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு $1,25,000 போயிட்டு அங்கேருந்து இப்போது $90,000 கிட்ட வந்துருக்குது. நான் வந்து ஒரு 91,000 அப்படின்னு ஒரு அளவு எடுத்துக்கினேன். அந்த 91,000 காலு புட்டு 2 செல் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரே ஸ்ட்ரைக்கில் காலு புட்டு 2 செல் பண்ணிங்கனால் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் வந்து ஸ்ட்ராடல். ஸோ நான் வந்து ஒரு ஸ்ட்ராடல் எடுக்க போகிறேன். அது ஒரு அடுத்த 2 மாதத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது வந்து எக்ஸ்பைரி, இது வந்து 20th நவம்பர் எக்ஸ்பைரி. நான் வந்து 30th ஜனவரி. ஸோ ஏறக்குறைய ஒரு 2 மாதம் 10 நாள், ஒரு கிட்டத்தட்ட 70 நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 91,000 காலும் செல் பண்ணுறேன், புட்டும் செல் பண்ணுறேன். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு போட்டிங்கன்னா அது 2 சேர்ந்து வரும். ஸோ இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லாட்டுன்னு இருக்குது. மேபி ஒரு 2 சேர்ந்து ஒரு லாட்டு பண்ணுறது வந்து $3 தான் மார்ஜினாக கேட்குறாங்க. ஸோ மேபி நம்ம வந்து ஒரு 100 லாட்டு போட்டோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு $237. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடணும். டெல்டா டாட் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியன் பிளாட்ஃபார்மு. இங்கே நீங்கள் பணம் வந்து இந்திய ரூபாயில் தான் பே பண்ணணும். அவங்களுக்கு லாபமோ நஷ்டமோ இந்திய ரூபாயில் தான் வரும். இதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எந்த இடத்துலையுமே வந்து இன்வால்வ் ஆகலை. ஆனால் இருந்தாலும் இந்த பிட்காயின் எல்லாம் வந்து $US தான் ட்ரேட் நடக்குதுன்றதுனால இங்கே பாருங்கள், என்னோடய காசு வந்து 2,49,000 இருக்குது இங்கே, 2.49 lakhs. ஆனால் மவுஸ் இங்கே கொண்டு போனீங்கன்னா அது ஈக்குவலன்ட் டாலர் எவ்வளோ இருக்குதுன்னு காமிக்கும். ஸோ இது டாலர் இவ்வளோன்னு காமிக்கிறது ஒரு நோஷனல் வேல்யூ தான். ஆனால் நம்ம பணம் மொத்தம் இந்திய ரூபாயில் தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இந்த ஆர்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா $240 பிளாக் ஆகிடும். அப்போ அது காசு கம்மியாகிடும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டு இந்தியன் ருப்பீஸில் உங்களுக்கு கணக்கு அமைச்சிருவாங்க. ஸோ முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள், எதுக்காக இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்ட் வந்து ஃபாரின் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் வச்சுக்கிறாங்கன்னா, நம்ம மக்கள் பட்டன் போய் ஆப்ஷனை பை பண்ணி ஏகப்பட்ட பணத்தை லாஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் டாலர்ல நம்ம காசு கொடுக்கணும், அதுக்கு ஆர்பிஐ தானே டாலர் சப்ளை பண்ணணும். அதுக்காக தான் வந்து இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்ட்ஸ் வந்து
ஃபாரின் டெரிவேட்டிவ்ஸில் ட்ரேட் பண்ணுறது அலௌடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இது எப்படின்னா, இந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் இது இங்கே வந்து ட்ரேட் பண்ணுற எல்லாருமே வந்து இந்தியர்கள் தான், இந்தியன் டேக்ஸ் ரெசிடென்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் லாங் போகிறீங்கன்னா உங்களுக்கு எதிராக ஷார்ட் போகிறவங்களும் ஒரு இந்தியராக தான் இருப்பார். நீங்கள் ஆப்ஷன் செல் பண்ணுறீங்கன்னா பை பண்ணுறவரும் இந்தியா தான் இருப்பார். ஆனால் இங்கே டாலர்ன்றது இங்கே வரவே வராது. சும்மா கேல்குலேஷனுக்காக மட்டும் அவங்க டாலரில் கணக்கு காமிப்பாங்க. மற்றபடி லாபமோ நஷ்டமோ இந்திய ரூபாயில் தான் வரும். சரி, இப்படி பண்ணோம்னா இந்த அனலைஸ் பே ஆஃப் சார்ட்னு இருக்கு பாருங்க. இந்த கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பே ஆஃப் சார்ட் வந்துடும். இந்த பே ஆஃப் சார்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கிட்டத்தட்ட 75,000 1,06,000 வரைக்கும். இதுக்கு நடுவில் அடுத்த 2 மாதத்துக்கு ட்ரேட் நடந்தால் நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் வரும். மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்போ வரும்னா 91,000 போய் க்ளோஸ் ஆகணும். அப்போ தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதுக்கு வந்து நம்ம மார்ஜினே பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு சொன்னீங்கன்னாக்கா, இதுக்கு மார்ஜினே வரும் $246 தான் மார்ஜின். ஆனால் இந்த அனலைஸ் த பே ஆஃப் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $1,500. ஸோ மார்ஜினே $250, ப்ராஃபிட் வந்து $1,500. அஃப்கோர்ஸ் அது வந்து உங்களுக்கு கரெக்டாக 91,000 போய் க்ளோஸ் ஆனதான். ஸோ ஒரு வேலை கம்மியாக இருந்தாலுமே வந்து ஒரு $250 வைக்கிறீங்க, ஒரு $25 ப்ராஃபிட் வந்தாலே அது கிட்டத்தட்ட ஒரு 10% ப்ராஃபிட் ஆகிடுது. அது ஓவர் பீரியட் ஆஃப் 2 months. ஸோ இது வந்து ஒரு நான் சொல்ல இந்த பே ஆஃப் சார்ட் பார்த்து எது கீழே போனால் 75,000 கீழே போனால் லாஸ் ஆகும், 1,06,000 மேலே போனால் லாஸ் ஆகும். இதுக்கு நடுவில் இருந்தால் கொஞ்சம் ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோ ப்ராஃபிட்ன்றது எங்கே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்தது. இதுக்கு பேர் வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல். சரி, அடுத்தது சரிங்க, ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்துட்டோம். அது ஏற்கனவே 1,25,000 90,000 வந்துடுது இல்லை, ஏன் வந்து 75,000 கீழே போகக்கூடாது? போகலாம், தாராளமாக போகலாம். அப்படி போனால் நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஒரு கூடிய விரைவில் ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று லான்ச் பண்ணலான்னு இருக்கேன். பியூர் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் ஒர்க் ஷாப். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் எல்லாமே வந்து இது இப்படி வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும், அப்படி வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ப்ளஸ் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸும் நான் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நான் கூடிய விரைவில் எதிர்பாருங்கள் ஆன்லைன் ஒர்க் ஷாப், கிரிப்டோ ட்ரேடிங் ஒர்க் ஷாப். ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரேடு எடுத்தல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளார எப்படி என்ன நடக்குது, நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணேன், என்ன ப்ராஃபிட் லாஸு, அது எல்லாத்தையும் நான் வந்து 30 ஜனவரி ஒரு வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வரைக்கும் பாருங்கள். நான் இந்த ட்ரேட் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அந்த இதை இங்கே காமிக்குது பாருங்கள். இது வந்து 91,000 புட் ஆப்ஷனு, 91,000 கால் ஆப்ஷன். எக்ஸ்பைரி வந்து ஜனவரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில கொஞ்சம் லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும். பை செல்லில் ஒரு $20 $30 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம $15,000 கலெக்ட் பண்ணும்போது ஒரு $20 $30 என்ன ஆகிடுது அப்படின்னு நம்ம மார்க்கெட் ரேட் போட்டு பண்ணிட்டேன். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் $45 லாஸ் காமிக்குது, இதில் $21 தான் ப்ராஃபிட் காமிக்குது. பட் அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து லிக்விடிட்டினால அப்படி காமிக்கும். பட் ஒரு 1 or 2 days போச்சுன்னா அது வந்து சரியாக போயிடும். ஸோ சம்மரி, ஃபஸ்ட்டு delta.exchange தான் ரொம்ப நாளாக என்னை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அவங்கள பற்றி நான் இது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி எதையாவது பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ரேடு நான் எடுத்தேன். இந்த ட்ரேடு எப்படி போகுது அப்படிங்கிறது நான் வந்து ஒரு 2 months கழிச்சு நான் இன்னொரு வீடியோ போடுவேன். இதுக்கு நடுவில் வாரம் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலான் இருக்கேன். ஸோ இந்த வாரத்துக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி, இது ஸ்ட்ராடலு. அடுத்த வாரத்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். நான் உங்களுக்கு delta.exchangeல் ட்ரேட் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒன்று. கூடிய விரைவில் பிட்காயின் ட்ரேடிங் ஒர்க் ஷாப், ஒரு ஒர்க் ஷாப் லான்ச் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு. பார்ப்போம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு பப்ளிக்கில் ஒரு நாங்கள் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணின்னு தான் இருக்கிறேன். பட் பப்ளிக்காக வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இதுதான் எடுத்த ஒரு ட்ரேட் ரொம்ப நாள் கழிச்சு. இந்த ட்ரேடு அடுத்த 2 மாதத்தில் எப்படி போகுது, எவ்வளோ ப்ராஃபிட் வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.